ஹாய், வாங்கங்க. இன்னைக்கு நம்ம சிம்பிளா சண்டே அன்னைக்கு நான்வெஜ் எதுவும் வாங்க முடியல, வீட்டில் ஒரு முட்டை குழம்பு வைப்போம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னு வச்சுங்களேன். என்னோட ஸ்டைல அந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் இப்போ 4 முட்டை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை எடுத்துக்கலாம். என்னடா முட்டை குழம்புன்னு சொல்லிட்டு இட்லி பாத்திரத்தை காட்டுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம முட்டையை இந்த இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊற்றி இட்லி அவிக்கிற மாதிரி ஆவியில வச்சுதான் எடுக்க போறோம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்படி வச்சுருங்க. இட்லி பாத்திரம் எடுத்துங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். முட்டை ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக நல்லா தடவிக்கலாம். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை இங்கே வைப்போம். அடியில் இருக்க தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த முட்டையை உடைச்சதுல நம்ம ஊற்றிக்கலாம். அப்போதான் நம்ம இந்த குழம்பு வைக்கும்போது முட்டையில் அந்த குழம்புலோட மசாலாலாம் நல்லா பிடிக்கும். இப்போ தண்ணி கொதிக்கட்டு. இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாங்க. நம்ம இப்போ மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கடையில் நம்ம இன்னொரு மசாலாவும் வறுத்தரலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய், நான் மண்சட்டி வச்சுக்கிறேன், நீங்கள் கடாய் வைக்காத கடாயில் கூட ஆயில் எதுவும் ஊற்ற போகிறது இல்லைங்க. நாங்கள் ஒரு 5-6 வரமிளகாய் எடுத்துக்கிறேன். அது இதில் போட்டுடலாம். ஒரு என்னோட கைப்பிடி அளவுக்கு ஒரு கைப்பிடி, அதாவது 3 ஸ்பூன் அளவுக்கு நல்ல முழு மல்லி இருக்குல்ல, அதை எடுத்துக்கிறேங்க. இதை நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். சிம்பிளாகவும் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஏதோ மீன் குழம்பு சாப்பிட்ட ஃபீலில் சாப்பிட்டுட்டு போயிடலாம். லைட்டாக வறுத்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 12 சின்ன வெங்காயம், 10 12 உங்களுக்கு தேவைக்கு எடுத்துங்க. சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லது தான். நான் இவ்வளோ எடுத்துருக்குறேன். இதையும் இது கூட லைட்டாக சேர்த்து அந்த பச்சை வாசம் போகணும். நம்ம ஆயில் எதுவும் ஊற்றலை, சும்மா வெறும் கடாயில் தான் போட்டு வறுத்துக்கிறோம். இதெல்லாம் பழைய காலத்தில் யாருமே அதிகமாக ஆயிலெலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. எங்கள் பாட்டி காலத்து குழம்புங்க இதெல்லாம். சும்மா இந்த மாதிரி மசாலா மட்டும் லைட்டாக வறுத்துருவாங்க. வறுத்து அம்மியில் வச்சு நல்லா அரைப்பாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இப்போது நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்துச்சு இந்த சூட்லேயே. ஏன்னா மண் சட்டி பார்த்தீங்களா, நம்ம அணைச்சதுக்கப்புறம் அந்த ஹீட் இருக்கும், அதுலேயே நம்ம அது வறுத்துரும், ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. அதனால நம்ம லைட்டாக அது வறுத்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சம் ஆறட்டு ஒரு பிளேட்டில் தட்டிக்கலாம். இந்த மண் சட்டிலே வச்சுட்டோன்னா சட்னி ஆறாது, அதுக்கு தான். இப்போ வறுத்து வச்சது ஆறிடுச்சு. நான் இதில் இருக்க வெங்காயத்தை மட்டும் தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மிளகாய் தனியாக போட்டுக்கலாம் ஜாரில். இப்போ நம்ம ஜாரில் போட்டுட்டோம், அரைச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் முதல்ல அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக பொடி ஆயிடுச்சு. நம்ம இது கூட வதக்கி வச்சோம்ல வெங்காயம், அதையும் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவல், கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதையும் லைட்டாக அது கூட சேர்த்து தண்ணி ஊற்றலை நான் இன்னும். இனி தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க அரைச்சிட்டு நம்ம எடுத்து பார்க்கணும். பாருங்க நல்லா மைய அரைஞ்சிடுச்சு, போதும். இப்போ முட்டையும் நம்ம எடுத்துடலாம். சூடாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு லைட்டாக அப்படியே இலக்கி விட்டுட்டோன்னு வச்சிங்களேன், அப்படியே இட்லி வந்தது மாதிரியே வந்துடுங்க. இது அப்படியே 65 பண்ணாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. மிளகாத்தூள் போட்டு அப்படியே வறுத்து எடுத்தாலும் நல்லாயிருக்கும். நம்ம குழம்புல போட்டு பண்ணலாம். இப்படி போட்டு கொடுத்தா பிள்ளைகள்லாம் நல்ல விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த குழம்ப நான் மண் சட்டியில் தாளிக்க எரிக்க ஒன்றும் இல்லைங்க. சும்மா பாருங்கள், ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த தக்காளியை இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஈஸியாக சட்னி செஞ்சிடலாங்க. அந்த மிளகாய் தனியாக மட்டும் லைட்டாக வதக்குனா போதும். பச்சை மிளகாய் லைட்டாக இதில் ஒரு கோடு போட்டு போட்டுக்கலாம். வாசனைக்கு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். லைட்டாக கரைச்சிட்டு குழம்புக்கு எவ்வளோ புளி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதே இதில் போட்டுக்கலாம். ஜார் கழுவின தண்ணியும் இதில் ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். கை வச்சு இந்த மசாலா எல்லாம் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். அப்படியே நம்ம மீன் குழம்பு ஸ்டைலில் இருக்கும் பாருங்க. ஒரு மீன் குழம்பு நினச்சிட்டு இந்த தக்காளியை லைட்டாக கையை வச்சு இப்படி நசுக்கி விட்டுருங்க. இந்த ரசத்துக்கெலாம் நசுக்கி விடுவோம்ல, அந்த மாதிரி நசுக்கி விடுங்க. அதோட புளிப்பு அதில் கொஞ்சம் இறங்கும்.
பாருங்க, இப்போவே அந்த மீன் குழம்பு வாசம் சூப்பராக இருக்குதுங்க. நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலை. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். குழம்பெல்லாம் நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டோம். அப்படியே தூக்கி ஸ்டவ்வில் வச்சிட முடியாது. உப்பு இப்போ எல்லாம் செக் பண்ணிங்க. உங்களுக்கு பத்தலைன்னா திருப்பி போட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. மண் சட்டினால நமக்கு வந்து அந்த கொதி வந்து சூப்பராக வரும் பாருங்கள். இப்போ நடுசில் கொதிக்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த குழம்பு நல்லா கொதிச்சது மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அந்த முட்டையை இதில் போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம எதுவுமே சேர்க்கல, ஆனால் குழம்பு எவ்வளோ வாசம் வருது பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் முழு தனியாவை வறுத்து அரைச்சி வச்சு பாருங்க, சூப்பர் டேஸ்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும் குழம்பு. நம்ம இப்போ கரண்டி வச்சு லைட்டாக கலக்கி விட்டுக்கலாம். நம்ம வேக வச்சுருக்கோம் பாருங்க முட்டை, இதை வந்து இந்த குழம்புல ஒன்று ஒன்றா போட்டுட்டு இப்படி போடும்போது நம்ம அந்த குழம்புல உள்ள உப்பு, மிளகாப்பூத்தூள், புளிப்பெல்லாம் நல்லா இறங்கி சூப்பர் டேஸ்டாக இருக்குங்க. இந்த முட்டையை நம்ம மீன் நினச்சிக்கிட்டு அப்படியே போடுறோம். அந்த குழம்பே மீன் குழம்பு ஸ்டைலில் தான் இருக்கும். லைட்டாக ஒரு அசப்பா வச்சுட்டு மறுபடியும் ஸ்டவ்வில் இருந்துச்சு. ஸ்டவ்வை வந்து மீடியத்தில் வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு லைட்டாக ஓப்பன் விட்டுங்க. அது ஒரு 5 நிமிஷம் நின்று அந்த பச்சை வாசம் போக கொதிக்கட்டு. இப்போ இதெல்லாம் வரம் மூடியை திறந்தோன்னே சூப்பர் வாசம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஒரு வாசனைக்கு, இந்த அவியலுக்கெல்லாம் ஊற்றுவோம்ல அந்த மாதிரி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் மட்டும் சுற்றி ஊற்றிட்டு அப்படியே மறுபடியும் மூடியை போட்டு மூடி இந்த ஸ்டவ்வை வந்து அணைச்சி விட்டுருவோம். இந்த மண் சட்டினால 5 நிமிஷம் அந்த குழம்பு அதுலேயே நின்று கொதிக்கும். கொஞ்சம் ஆறினோம்னா நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த இதுலேயே சூப்பராக இருக்குங்க. பாருங்க, லைட்டாக நம்ம நேரத்தாப்பில் ஆயிலை ஊற்றி வச்சோம் பார்த்தீங்களா, அதுதாங்க வாசனை. நம்ம வேறு எதுவும் கடுகு எதுவுமே தாளிக்கலை. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் அப்படியே நம்ம இறக்கி வச்சிட்டோம்ல, சூப்பராக இருக்குது. திக்னஸும் கரெக்டாக இருக்குது. இப்படி ஒரு முட்டையை போட்டு சாத்தில் போட்டு விரைவி சாப்பிட்டோன்னு வச்சிங்களா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி முட்டை குழம்பு கப்பா வாசனையோட மீன் குழம்பு ஸ்டைலில் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி வச்சு பாருங்க. இந்த குழம்பு தான் வேணும் எல்லாரும் அடம் பிடிப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வச்சு அசத்துங்க, உங்களுக்கு செலவே கிடையாது, சிம்பிளாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.